إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أحسن الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்கள் மீதும் அல்லாஹுவின் கட்டளையை ஏற்று நடக்கக்கூடிய அவனது அடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றிலங்க பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, கடந்த சில வாரங்களாக நான் இங்கே மறுமை நாளை பற்றிய சில தகவல்களை தந்திருக்கின்றேன். அதே தலைப்பிலே இன்னும் சில தகவல்களை உங்களுக்கு தருவதற்காக இந்த வாரத்திலே சில தகவல்களை சேகரித்து வந்திருக்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மறுமை நாள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அல்லாஹு தஆலா ஒரு புதிய பூமியிலே, ஏற்கனவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியை போன்ற ஒரு பூமியில் அல்லாஹு தஆலா அந்த மறுமை நாளில் எல்லோரையும் எழுப்ப மாட்டான். ஒரு புதிய பூமி, தட்டையான பூமி. நாம் ரொட்டிக்கு மாவை பரத்துவோம் அல்லவா, எப்படி சமதளமாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு சமதளமான ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா மக்களை எல்லாம் எழுப்புவான். அங்கே ஆறு இருக்காது, மழை இருக்காது, மரம் இருக்காது, எதுவும் இருக்காது, ஒரே சமதளமாக இருக்கும். அங்கிருக்கக்கூடிய அந்த தட்டு, அந்த மேல் தளம் உலோகத்தினால் ஆனதாக இருக்கும், பித்தளையினால் ஆனதாக இருக்கும் என்பதாகவும் ஹதீதுகளிலே வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு புதிய உலகத்திலே அல்லாஹு தஆலா நம்மை எழுப்பி அந்த நாளிலே அல்லாஹு தஆலா அங்கு மக்கள் எல்லோரும் கூடி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹு தஆலா நிர்வாணமாக, ஆடையின்றி, காலிலே செருப்பின்றி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹு தஆலா அந்த இடத்தின் மேலே ஒரு மைல் தொலைவிலே அல்லாஹு தஆலா சூரியனை கொண்டு வந்து நிறுத்துவான். சூரியனை கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட உடனேயே
அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த வெப்பத்தின் கொடுமை தாங்க மாட்டாமல் பயங்கரமான கஷ்டத்திலே ஆளாகுவார்கள். இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய அந்த சூரியன் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்தும் கூட இப்பொழுது இந்த சம்மர் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஒரு ஃபேன் ஓடவில்லை என்று சொன்னால் நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு எவ்வளவு புழுக்கமும் எவ்வளவு வெப்பமும் இருக்கிறதோ அதைவிட இந்த சூரியன் ஒரு மைல் தொலைவிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டவுடன் அங்கே இருக்கும் பயங்கரமான அந்த கொடுமையான வெப்பத்தில் அனைவரும் ஆட்படுத்தப்பட்டு அவர்களுடைய உடலில் இருந்து வியர்வை அப்படியே வழிந்து கொண்டிருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அவரவர்கள் செய்த பாவத்தின் காரணத்தை கொண்டு பாவத்தின் அளவை கொண்டு அவர்களுடைய வேர்வை அவர்களுடைய கால் வரை இருக்கும், அவர்களுடைய முழங்கால் வரை இருக்கும், அவர்களுடைய இடுப்பு வரை, நெஞ்சு வரை, கழுத்து வரை, ஏன் அவர்களையே மூழ்கடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வேர்வை ஒவ்வொருவரையும் மூழ்கடித்து கொண்டிருக்கும். எந்த அளவுக்கு பாவம் செய்திருந்தார்களோ அந்த அளவுக்கு அந்த வேர்வை அவர்களை மூழ்கடித்து கொண்டிருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மறுமை நாள் என்று சொன்னால் ஒரு நாள் தான் அது. ஆனால் அதனுடைய கால அளவு என்பது 50,000 ஆண்டு. இந்த உலகத்திலே எவ்வளவு டியூரேஷன், எவ்வளவு கால அளவு இருக்குமோ அவ்வளவு கால அளவை கொண்ட ஒரு நாள் அது. ஆகவே அந்த கொடுமையான வெப்பத்திலே இந்த மக்கள் எல்லோரும் அந்த வெப்பத்திலே தன்னுடைய உடலிலிருந்து வேர்வை வழியப்பட்டவர்களாக கஷ்டத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருப்பார்கள். அல்லாஹு தாலா இந்த நேரத்தில் தான் தன்னுடைய விசேஷமான அடியார்களுக்கு, யார் அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று நடந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா சில கருணையை அவர்கள் மீது பொழிவான். சில கருணையை அல்லாஹ் அவர்கள் மீது பொழிவான். என்ன கருணை தெரியுமா? அல்லாஹுடைய அர்ஷ் இருக்கிறது அல்லவா, அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா. அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறுகின்றான், அல்லாஹ் அவனுடைய தகுதிக்கு தகுந்தவாறு, அளவற்ற அருளாளனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் தனது தகுதிக்கு தகுந்தவாறு தன்னுடைய அரிசின் மீது உயர்ந்து விட்டான் என்கிற அந்த வார்த்தை கொப்ப நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா அரிசின் மீது உயர்ந்திருக்கிறான். அந்த அரிசுடைய நிழலை அங்கிருக்கக்கூடிய மக்களிலே சிலருக்கு அல்லாஹு தாலா பிரத்யேகமாக தருவான். 7 வகையான கூட்டத்தினர்களுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரியிலும் இருக்கிறது, முஸ்லிமிலும் இருக்கிறது. 7 வகையான கூட்டத்தினருக்கு அல்லாஹு தாலா என்ன செய்வான் தெரியுமா? நிழலே இல்லாத கொடுமையான வெப்பம் இருக்கக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹு தாலா தன்னுடைய அர்ஷுடைய நிழலை தருவான். இந்த அர்ஷுடைய நிழலில் தஞ்சமடைந்த அந்த மக்கள் சுக்கூனாக, அமைதி அடைந்தவர்களாக, நிம்மதி அடைந்தவர்களாக, மகிழ்ச்சிகரமாக அந்த அர்ஷுடைய நிழலை இருப்பார்கள் என்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அந்த அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களை பற்றித்தான் இன்று உங்கள் மத்தியிலே ஒரு சில தகவல்களை நான் பகிர ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹுவின் நிழலை தவிர, அந்த அர்ஷுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலுமே இல்லாத அந்த நாளிலே அல்லாஹ் 7 வகையான கூட்டத்தினருக்கு மட்டுமே அர்ஷுடைய நிழலை தருவான். யார் தெரியுமா? முதலாம் அவர் நீதிமிக்க ஆட்சியாளன். 2வது நபர் யார் தெரியுமா? அல்லாஹுடைய வணக்கத்திலேயே, இபாதத்திலேயே தன்னுடைய இளமை காலத்தை கழித்த மனிதர். தன்னுடைய வாலிப அந்த பருவ வயதிலே அல்லாஹுவுக்கு அஞ்சி அல்லாஹ் கட்டளையிட்டிருந்த அந்த காரியங்களிலெல்லாம் தன்னை ஈடுபடுத்தி அல்லாஹுடைய இபாதத்துகளிலே ஊறி திளைத்த இளைஞன் இருக்கிறான் அல்லவா, அல்லது இளமை பருவத்தை கழித்த ஒரு மனிதன் இருக்கிறான் அல்லவா, அவனுக்கு அல்லாஹு தாலா அந்த அர்ஷுடைய நிழலை தருகிறான். அதே போல பள்ளியோடு உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்ட, தன்னுடைய உள்ளத்தை எப்பொழுதுமே பள்ளி வாயிலின் பக்கம் அப்படியே ஆக்கி வைத்திருக்கக்கூடிய மனிதன் இருக்கிறான் அல்லவா, அவனுக்கும் அல்லாஹு தாலா அர்ஷுடைய நிழலை தருகிறான். 4வது நபர் யார் தெரியுமா? 2 நபர்கள் அல்லாஹ்விற்காகவே நேசம் கொண்டு, அன்பு வைத்து, அல்லாஹ்விற்காகவே ஒன்றிணைந்து, அல்லாஹ்விற்காகவே பிரிந்த 2 நபர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அல்லது பிரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரியே, அல்லாஹுக்காக நேசித்திருக்க வேண்டும், அல்லாஹுக்காக மட்டுமே அவர்கள் ஒன்றிணைந்திருக்க வேண்டும்,
அல்லாஹ்விற்காகவே மட்டுமே அவர்கள் பிரிந்திருக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா அர்ஷுடைய நிழலை தருகிறான். ஐந்தாவது நபர் யார் தெரியுமா? ஒரு நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த அழகுமிக்க வசீகரமான ஒரு பெண்மணி இச்சையோடு ஒரு ஆண்மகனை அழைக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்று கூறி அந்த தவறிலிருந்து ஒதுங்கி கொண்ட மனிதன் இருக்கிறான் அல்லவா, அவனுக்கு அல்லாஹு தஆலா அர்ஷுடைய நிழலை தருகிறான். ஆறாவது நபர் யார் தெரியுமா? தன்னுடைய வலதுகரம் கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்தை இடதுகரம் கூட தெரியாத அளவிற்கு தர்மம் செய்கிறான் அல்லவா, அந்த தர்மவானுக்கு அல்லாஹு தஆலா அர்ஷுடைய நிழலை தருகிறான். ஏழாவது நபர் யார் தெரியுமா? தனிமையிலே தான் செய்துவிட்ட தவறுகளுக்காக, தான் செய்துவிட்ட பாவங்களுக்காக தனிமையிலே கண்ணீர் மல்கி கசிந்துருகி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று மன்றாடி தௌபா செய்து மீளுகிறான் அல்லவா, இவனுக்கும் அல்லாஹு தஆலா அர்ஷுடைய நிழலை தருகிறான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த 7 வகையான நபர்களுக்கு அல்லாஹு தஆலா அர்ஷுடைய நிழலை தருகிறான். அந்த வெப்பமான கொடூரமான அந்த வேளையிலே அல்லாஹு தஆலா இந்த 7 வகையான கூட்டத்தினருக்கு அமைதி அடைந்த சூழ்நிலையை தருகிறான். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த 7 கூட்டத்திலே எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவராக நான் இன்று உங்கள் மத்தியிலே கூற ஆசைப்படுகின்றேன். முதலிலே நீதிமிக்க ஆட்சியாளன். நீதிமிக்க ஆட்சியாளன் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இப்படி கூறுகின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா வ இதா ஹகம்தும் பைனன் நாஸி அன் தஹ்குமு பில் அத்ல் இன்னல்லாஹ நிஅம்ம யஇலுக்கும் பிஹ் இன்னல்லாஹ கான சமீஅன் பஸீரா. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், நம்பி உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவற்றின் சொந்தக்காரர்களிடம் நீங்கள் கொடுத்து விட வேண்டும். மனிதர்களிடையே தீர்ப்பு கூறினால் நியாயமாகவே தீர்ப்பு கூறுதல் வேண்டும் என்றும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இதிலே சிறந்த உபதேசத்தை செய்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய வெற்றியின் போது, ஃபத்ஹே மக்கா என்று சொல்லக்கூடிய மக்காவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டத்திலே காபத்துல்லாவினுடைய சாவியை உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வாங்குகிறார்கள். அப்போது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய குடும்பத்தில் தான் அந்த காபத்துல்லாவினுடைய சாவி இருந்தது. சாவியை கேட்டு வாங்குகிறார்கள். உள்ளே நுழைந்து அதில் இருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் அடித்து உடைத்து நொறுக்கிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுவிட்டு அந்த காபத்துல்லாவிலிருந்து அவர்கள் மீண்டும் வெளியே வரக்கூடிய காலகட்டத்திலே அந்த சாவியை பூட்டிவிட்டு, காபத்துல்லாவுடைய கதவை பூட்டிவிட்டு இந்த ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரங்களிலே இந்த சாவியை கொடுத்தார்கள் என்பது வரலாற்று உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, யாரிடத்திலே அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டதாக இருக்கிறதோ அதை திரும்ப ஒப்படைக்க வேண்டிய ஒரு கட்டத்திலும் நீதிமிக்கவராக நியாயமிக்கவராக நடந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலை கிடைக்கும் என்பது இந்த விவகாரங்களிலிருந்து நமக்கு தெரிகிறது. இந்த நீதி என்பது தனக்கு தன்னுடைய சொந்த பந்தமாக இருந்தாலும் சரியே, இன்று இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய இரத்த பந்த உறவாக இருந்தால், அல்லது தன்னுடைய பிள்ளையாக இருந்தால், அல்லது தன்னுடைய பெற்றோராக இருந்தால் நீதி வளைக்கப்படுகிறது. நீதிமிக்க ஆட்சியாளர் என்று சொன்னால் அரசனுக்கு மட்டும் இது பொருந்தும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். ஒரு அரசனுக்கு மட்டும் சொல்லப்பட்ட விவகாரமாக இது இல்லை என்பதாக முஹத்திஸீன்கள் கூறுகிறார்கள். ஒரு பொறுப்பிலே, ஒரு குடும்பத்திலே அல்லது ஒரு ஜமாத்திலே பொறுப்பை கொண்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரியே, அவர் நீதிமிக்கவராக நியாயமிக்கவராக இல்லை என்று சொன்னால் அவருக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்காது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, அவன் ஆண்டியாக இருந்தாலும் சரியே, அரசனாக இருந்தாலும் சரியே, யாராக இருந்தாலும் சரியே, நீதியை மிக சரியாக நிலைநாட்டக்கூடியவனுக்கு அல்லாஹு தஆலா அர்ஷுடைய நிழலை தருவான். நாமெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு வரலாற்றினுடைய ஒரு செய்தி தான். உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே செல்கிறார்கள். ஒரு உயர் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு பொருளை திருடி வருகிறார்கள்.
திருடிவிட்ட அந்த பெண்ணுக்காக எல்லோரும் பரிந்துரை செய்யும்படியாக உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சென்று, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சிபாரிசு செய்யுங்கள், அவர்களுடைய கரங்களை வெட்ட வேண்டாம் என்று சொன்னபோது அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள். சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டிக்கிறார்கள் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. அது மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? என்னுடைய மகள் முஹம்மதினுடைய மகள் ஃபாத்திமாவே திருடி இருந்தாலும் அந்த ஃபாத்திமாவுடைய கைகளை வெட்டுவேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நீதிமிக்கவர்களாக, நியாயமிக்கவர்களாக நம்முடைய குடும்பத்திலே குடும்ப தலைவனாக இருக்கக்கூடியவன் அந்த பொறுப்பை பற்றி கேள்வி கேட்கப்படுவான். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அர் ரஅயதிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், யாரிடத்திலே எந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமை நாளிலே கேட்கப்படாமல் அவன் அந்த இடத்திலிருந்து நகல முடியாது, ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இன்னொரு செய்தி புகாரியிலும் முஸ்லிமிலும் வந்திருக்கிறது. தனது தீர்ப்பிலும் தனது குடும்பத்திலும் அவர்கள் பொறுப்பு எதையெல்லாம் ஏற்றிருக்கிறார்களோ அந்த பொறுப்பிலும் அல்லாஹ்விடத்தில் நீதம் செலுத்துபவர்கள் கண்ணியத்திற்குரிய அர் ரஹ்மானுடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய ஒளியினாலான மிம்பர்களிலே அவர்கள் வீற்றிருப்பார்கள். இது வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மிம்பர் என்று சொல்லக்கூடிய ஒளி பொருந்திய அந்த மிம்பர் மேடை என்று சொல்லக்கூடிய அது வேறொன்றும் கிடையாது, நபி அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய அந்த ஒரு பகுதி என்பதாக முஹத்திஸீன்கள் கூறுகிறார்கள். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, யார் எவர் என்றெல்லாம் பார்க்காமல் மிகச் சிறந்த முறையிலே நீதி செலுத்தக்கூடியவர்கள், இன்னும் கூட குடும்பத்திலே தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் கூட ஒருவருக்கு அதிகமாகவும் ஒருவருக்கு குறைவாகவும் பாசம் காட்டக்கூடியவர்கள், அல்லது அவர்கள் மத்தியிலே சரியாக பாகுபாடு இல்லாமல் நடந்தால் ஒழிய அரசனுடைய நிழல் கிடைக்காது. அதே போல தன்னுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த பாக பிரிவினையில் கூட இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் தவிர்த்து நாம் நம்முடைய இஷ்டத்தின் அடிப்படையிலே பகிர்ந்து தந்தால் அல்லாஹ்வுடைய அந்த அதாபை நாம் அங்கே அரசுடைய நிழல் கிடைக்காமல் அங்கே திண்டாட வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு ஜமாஅத்தினுடைய தலைவராக இருந்தால், அல்லது ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருந்தால், அல்லது ஒரு சென்டரினுடைய ஒரு தலைவராக இருந்தால், அவர் தன்னுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமை நாளிலே சரியாக விசாரிக்கப்பட்டு அந்த விசாரணையிலே அவர் மீளாத வரை அர்ஷனுடைய நிழல் கிடைக்காது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய பொறுப்புகளை எல்லாம் மிக சரியாக நிறைவேற்றி நீளமாக நியாயமாக நடந்தால் எது கிடைக்கும்? அர்ஷனுடைய நிழல் கிடைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இரண்டாவது, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே தன்னுடைய இளமை காலத்தை கழித்த மனிதன் இன்று இதுதான் முடியாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம், இளைஞன் வாலிபன் அந்த இளமை முறுக்கு வந்துவிட்டால் எல்லா விதமான அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் பாவங்களையும் தீமைகளையும் செய்யக்கூடிய ஒரு தன்மையிலே இன்று நம்முடைய பகுதியிலே இருக்கக்கூடிய இளைஞர்களில் பலரை பார்த்து கொண்டிருக்கிறோம். கஞ்சா, அபின், சாராயம் இவையெல்லாம் சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. கெட்ட காரியங்களின் பக்கம், கெட்ட விஷயங்களின் பக்கம் இளைஞர்கள் தூண்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஷைத்தான் அவர்களை தன்னுடைய வலையிலே மாட்டி அவர்களை சிக்கி சீரழித்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் தான் அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனைகளுக்கு பயந்து, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுவை வணங்கி வழிபடக்கூடிய, அல்லாஹுவை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடிய அந்த காரியங்களில் தன்னுடைய இளமை காலத்தை எல்லாம் கழித்தால் இன்ஷா அல்லாஹ் அர்ஷனுடைய நிழல் கிடைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாமெல்லாம் குர்ஆனிலே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் குகை தோழர்கள். இந்த குகை தோழர்கள் அந்த நாட்டிலே நடக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த ஏகத்துவத்திற்கு மாற்றமான நிலையிலே அந்த நாடு இருக்கின்ற போது, யா அல்லாஹ் இதனை நீ மாற்றி தருவாயாக என்று அவர்கள் துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் பல வருட காலம், ஏறக்குறைய 300 வருட காலம் என்று சொல்லப்படுகிறது, அதற்கும் அதிகமாகவும் இருக்கலாம், அதற்கு குறைவாகவும் இருக்கலாம், அவர்களை அல்லாஹ் தூங்கச் செய்து அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு சூழ்நிலை வரக்கூடிய காலகட்டத்திலே அவர்களை மீண்டும் எழுப்புகிறான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் வரலாற்று முழுக்க இஸ்லாமிய வரலாறுகளிலே இந்த வரலாறு முழுக்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யார் யாரெல்லாம் தன்னுடைய இளமை காலத்தை இஸ்லாத்தினுடைய அந்த வேகத்திலே,
இஸ்லாமிய அந்த வழிமுறையிலே தன்னுடைய வாழ்க்கையை வடித்தெடுத்து கொண்டார்களோ அவர்கள் அத்தனை பேருமே இந்த மார்க்கத்தினுடைய பெரிய தூண்களாக ஆகியிருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்த இளம் வாலிபர்களாக இருக்கக்கூடிய உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன், இந்த இளமையான இந்த பருவத்திலே தவறான பாவமான காரியங்களிலிருந்து விலகி அல்லாஹுடைய மார்க்கத்திலே அல்லாஹுடைய தண்டனைகளுக்கு பயந்து அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். நிம்மதியான அமைதியான ஒரு வாழ்க்கை அல்லாஹு தஆலா மறுமையிலே அந்த 50,000 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய அந்த நாளிலே உங்களுக்கு தருவான். அதே போல மூன்றாவது நபர் பள்ளியோடு நெருங்கிய தொடர்புடைய மனிதர். இன்று இதுதான் நம்முடைய மக்களிடத்திலே இல்லாத ஒரு நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏதோ நாம் பார்க்கிறோம் அல்லவா, அதாவது தண்ணீர் தொட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மீன் கீழே விழுந்து விட்டால், தண்ணீரை விட்டு வந்து விட்டால் எப்படி துடிக்குமோ அப்படி துடிக்கக்கூடியவர்களாக பள்ளிக்கு வந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படா தொழுக முடியும், எப்படா போகலாம் என்ற ரீதியில் அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாருக்கு தெரியுமா அர்ஷுடைய நிழல் கிடைக்கும்? இந்த பள்ளி வாயிலுக்கு எப்பொழுது செல்லுவோம், அங்கே எப்பொழுது தொழுவோம், அங்கே அமைதி பெறுவோம் என்கிற ரீதியிலே பள்ளி வாயிலோடு எப்பொழுதுமே தன்னுடைய உள்ளத்தை கொண்டிருக்கக்கூடியவர், உள்ளத்தை பள்ளி வாயிலின் பக்கமே வைத்திருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹ் இந்த நேரத்திலே தொழச் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் இந்த நேரத்திலே இந்த வக்திலே இதை செய்ய சொல்லியிருக்கிறான் என்கிற ரீதியிலே பள்ளி வாயிலோடு எப்பொழுதுமே ஒரு அன்போடு ஒரு நெருக்கத்தோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்வான், என்ன தருவான்? அர்ஷனுடைய நிலை தருவான். ஆனால் பலருக்கு பல வக்து தொழுகைகளை நாம் வீட்டிலே தொழுது கொண்டிருக்கிறோம், மிக சாதாரணமாக தொழுது கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக ஃபஜருடைய வக்தாக இருக்கட்டும் அல்லது எந்த வக்தாக இருக்கட்டும் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் பள்ளி வாயிலுக்கு சென்று இமாம் ஜமாத்தோடு அந்த தக்பீரே தஹ்ரிமா என்று சொல்லக்கூடிய இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த தக்பீரே தஹ்ரிமாவோடு தொழக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறோம்? அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களுடைய மனதை தொட்டு பார்த்து நீங்கள் கேட்டு பார்த்து இதற்கு விடை காணுங்கள். அல்லாஹ் என்ன கூறுகிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செய்தி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தி தன்னுடைய உள்ளத்தை மஸ்ஜிதோடு மிக நெருங்கிய தொடர்பில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். ஆனால் அப்படி இருக்கிறதா? மஸ்ஜிதுகளிலே நடக்கக்கூடிய அந்த பயான்களிலும் மஸ்ஜித் சென்டராக வைத்து அதில் நடக்கக்கூடிய நற்பணிகள் அத்துணையிலும் நாம் எந்த அளவுக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம்? எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையினுடைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கக்கூடிய அந்த இடத்திலே அதை விட்டுவிட்டு வேறு பல வேலைகளை செய்து நம்முடைய வாழ்க்கை இன்னும் நீளமாக இருக்கிறது என்கிற ரீதியிலே அந்த வேலைகளின் பக்கம் நாம் கவனம் செலுத்தி கொண்டிருந்தால் எப்பொழுது மரணம் வரும் என்பது யாருக்கு தெரியும்? அப்படி வந்துவிட்டால் நன்மைகளை இழந்தவர்களாக, இப்படிப்பட்ட இந்த அரும் பாக்கியங்களை பெறாதவர்களாகத்தானே நாம் அந்த மறுமை நாளிலே எழக்கூடியவர்களாக இருப்போம். ஆகவே பள்ளி வாயிலோடு நம்முடைய மனத்தை அப்படியே நம்முடைய உள்ளத்தை தொடர்பு கொண்டவர்களாக, எப்பொழுது வக்து வரும், எப்பொழுது பள்ளி வாயிலோடு நாம் போய் அங்கே தொழுவோம், சுன்னத்தை தொழுவோம், நஃபிலை தொழுவோம் என்கிற ரீதியிலே பள்ளி வாயிலோடு தொடர்பு வைத்திருப்போமோ அர்ஷனுடைய நிழல் கிடைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, நான்காவது நபர் யார் தெரியுமா? அல்லாஹுக்காகவே நேசித்து, அல்லாஹுக்காகவே தன்னுடைய உள்ளத்திலே அன்பு வைத்து ஒன்றிணைந்து அல்லாஹுக்காகவே பிரிந்திருக்கக்கூடிய நபர்கள். ஆனால் அது எப்படி இருக்கிறதா? உலகத்திற்காக, லாபத்திற்காக, தன்னுடைய சுய விருப்பத்திற்காக, பேருக்காக, புகழுக்காக, பதவிக்காக, பட்டத்திற்காகத்தானே இன்று மனிதன் இன்னொரு மனிதனோடு தொடர்பு வைத்திருக்கிறான். வேறு இந்த அல்லாஹுக்காக இஹ்லாஸான ஒரு எண்ணத்திலே அல்லாஹ்வுக்காக நான் இவர் மீது அன்பு செலுத்துகிறேன், அல்லாஹ்வுக்காக நான் இவரோடு ஒன்றிணைந்திருக்கிறேன் என்கிற எண்ணத்தில் எத்தனை நபர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம்? எத்தனை பேர் இருந்திருக்கிறோம்? நம்முடைய வியாபாரத்திலே ஒன்றிணைந்திருக்கிறோம், நம்முடைய சுய லாபத்திற்காக ஒன்றிணைந்திருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய தவறுகளை கூட சுட்டி காட்டாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் தவறு செய்கிறார், இவ்வளவு நேசமாக பாசமாக அல்லாஹுக்காகவே ஒன்றிணைந்து இருக்கக்கூடியவர்கள் ஒரு மனிதன் தவறிழைத்து விட்டால், தன்னுடைய இந்த நேசத்திற்குரிய மனிதர் தவறிழைத்து விட்டார், அல்லாஹ்விற்காக அல்லாஹ் இதனை தவறு என்று சொல்லியிருக்கிறான் என்று சுட்டிக்காட்டி திருத்தக்கூடியவர்களாக எத்தனை பேர் இருந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு என்ன வந்தது, அவருக்கு எனக்கும் வியாபாரத்தில் தான் பங்கு, இதில் எல்லாம் பங்கில்லை என்கிற ரீதியில் தானே நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, யார்
அல்லாஹுக்காக நேசம் வைத்து அல்லாஹுக்காக ஒன்றிணைந்து அல்லாஹுக்காகவே பிரிகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நாளை மறுமை நாளில் அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்குகிறான். இவர்கள் 4வது நபர். 5வது நபர் யார் தெரியுமா? ஒரு நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த ரொம்ப வசீகரமான அழகான மயக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு ஆணை உபச்சாரத்திற்கு அழைக்கிறாள். சாதாரண விஷயம் கிடையாது இது. எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணிடத்திலே விளைவோகக்கூடிய ஒரு நிலையில்தான், ஒரு இயல்பில்தான் ஒவ்வொரு ஆண் மகனும் இருந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு பெண்ணையும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஆண் இப்படி வசீகரமான ஒரு ஆண் ஒரு பெண்ணை அழைக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அல்லாஹுவை நான் அஞ்சுகிறேன் என்று அழைத்த அந்த பெண்ணிடத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய மனிதன் இருக்கிறான் அல்லவா, அவனுக்கு அல்லாஹு தாலா அர்ஷுடைய நிழலை தருகிறான். இந்த ஹதீதிற்கு முஹத்திஸீன்கள் விளக்கம் தரக்கூடிய காலகட்டத்திலே என்னென்ன விளக்கத்தை தருகிறார்கள் தெரியுமா? பாவங்கள், இந்த பாவம் மாத்திரமல்ல, எந்தெந்த பாவங்களையெல்லாம் இஸ்லாம் சொல்லி இருக்கிறதோ அந்த பாவங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்திலே, எந்தெந்த பாவங்களை இஸ்லாம் மோசமானது பயங்கரமானது என்று சொல்லி இருக்கிறதோ அந்த பாவங்களை எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய கைகளில் கிட்டத்தில் கிடைக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அல்லாஹ் இதனை தடுத்திருக்கிறான். நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விற்கு பயந்து அந்த காரியத்தை செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கும் அர்ஷுடைய நிழல் கிடைக்கும் என்பதாக இதற்கு விளக்கத்தை தந்திருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோமர்களை எதிர்க்க அவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய காலகட்டத்திலே அவர்கள் இஸ்லாத்தை விட்டுவிட்டு கிறித்துவத்திற்கு நீங்கள் வந்தால் உங்களை விட்டுவிடுகிறேன் என்று மிரட்டிய அந்த காலகட்டத்திலே அவருக்கு பல்வேறு விதமான சோதனைகளை தரக்கூடிய காலகட்டத்திலே இந்த சோதனையும் தரப்பட்டது. நிர்வாணமாக ரொம்ப அழகான பெண்கள் அவர்கள் முன்னால் அப்படியே நடைபெறுகிறார்கள், அவர்கள் முன்னால் அணிவகுத்தார்கள். இவர் இந்த பெண்களை நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னபோது அவர்களை ஏறெடுத்தும் பார்க்காத ஒருவராகத்தான் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். ஆக இந்த தக்வா, இந்த உள்ள அச்சம் இருந்தால், நிர்வாணமாக ஒரு பெண் இருந்தாலோ ஆண் இருந்தாலோ இச்சையை அடக்கி அல்லாஹ்விற்காக அந்த பாவமான காரியங்களிலிருந்து தடுத்துக் கொள்வான், அவனுக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, 6வதாக வலதுகரம் கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்தை இடதுகரம் கூட தெரியாத அளவிற்கு கொடுக்கக்கூடியவர்களாக தர்மம் செய்யக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். இன்று எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? 5 ரூபாயை கொடுத்தா கூட 10 பேருக்கு தெரிகிற மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு 100 ரூபாயை கொடுத்தா நான் தான் கொடுத்தேன், அல்லது ஒரு 10,000 ரூபாய் யாருக்காவது உதவி செய்து விட்டால் போதும், அவர்களுக்கு நான் தான் இந்த உதவியை செஞ்சேன் என்று சொல்லி காட்டக்கூடியவர்களாக எப்பொழுதுமே இவர்கள் நான் கொடுத்த அந்த துட்டிற்கு, அந்த செல்வத்திற்கு இவர்கள் நன்றி உடையவர்களாக இருந்து கொண்டிருக்க வேண்டும், என்னுடைய அடிமைகளாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இன்று காசையும் பணத்தையும் பொருளையும் கொடுக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவா தர்மம்? தர்மம் என்றால் இது மாத்திரமல்ல, பொருள் மாத்திரமல்ல, அழகிய வார்த்தைகளிலிருந்து பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த விவகாரங்கள் அனைத்துமே தர்மமாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு உதவியை யாருக்கு செய்தாலும், அது பொருளாக இருந்தாலும் அழகிய வார்த்தைகளாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த உதவியாக இருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் செய்யக்கூடிய அந்த தர்மம் இருக்கிறது அல்லவா, அந்த நற்காரியங்கள் இருக்கின்றன அல்லவா, இவைகளுக்கு அல்லாஹ்வுடைய அந்த அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக தனிமையிலே கண்ணீர் சிந்தி யா அல்லாஹ் நான் தவறிழைத்து விட்டேன் யா அல்லாஹ், என்னுடைய தவறை நீ மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று தௌபா செய்து மீளக்கூடிய அந்த மனிதனுக்கும் அல்லாஹு தாலா அர்ஷுடைய நிழலை தருகிறான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த 7 வகையான இந்த தரப்பிலே நாம் ஏதாவது ஒரு தரப்பில் இருக்கிறோமா, ஏதாவது ஒரு வகையான அந்த கூட்டத்திலே இருக்கிறோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த கூட்டத்திலே யாராவது ஒரு கூட்டத்தை சேர்ந்தவராவது நீங்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்து அர்ஷுடைய நிழலில் மிக ஆனந்தமாக அமைதி அடைந்தவர்களாக நிம்மதி பெற்றவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கி வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.